கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். சங்கீதம் 135 அதனுடைய 2வது வசனம். கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே, கர்த்தரை துதியுங்கள். ஆமென். இந்த நல்ல பரிசுத்த ஓய்வு நாளிலே தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள் மத்தியிலே நாமும் ஒரு கூட்டமாய் அவரை துதித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில ஆண்டவர் சொல்லுகிற, கர்த்தருடைய வீட்டிலும் நம்ம தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் நிற்கிறவர்களே, கர்த்தரை துதியுங்கள். இந்த நாட்களில் அநேக ஜனங்கள் துதிக்காதும் இருக்க, ஆராதிக்காமல் இருக்க, தேவனை தொழுது கொள்ளாமல் இருக்க அநேக காரணங்கள், அநேக விதமான ஆன்சர்ஸ், அநேக விதமான பதில்களை ஆயத்தப்படுத்தி இதனால துதிக்க முடியல, இதனால ஆராதனைக்கு வர முடியல, அநேக சாக்கு போக்குகளை கூறிக்கொண்டிருக்கும் போது வசனம் மீண்டும் நமக்கு தெளிவாய் சொல்கிறது, நீங்க கர்த்தரை துதியுங்கள். ஆமென். அவருடைய சமூகத்துல, அவருடைய சபையில, கர்த்தருடைய வீட்டில் அவரை துதியுங்கள். எத்தனையோ பேர் ஆசைப்பட்டும், எத்தனையோ பேர் விருப்பப்பட்டும் அந்த வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கிறார்கள். எத்தனையோ பேருக்கு ஆராதிக்க வேண்டும் என்று ஆசை இருக்கிறது. எத்தனையோ பேருக்கு துதிக்க வேண்டும், எல்லா ஜனங்களைப் போல பாடி அவருடைய சமூகத்துல துதிக்க வேண்டும், உயர்த்த வேண்டும் என்ற விருப்பத்தோடு இருந்தும் அநேகர் முடியாமல் காணப்படுகிறார்கள். ஆனால் முடிந்தும் அநேக விதமான சாக்கு போக்குகளை சொல்லி கொண்டு துதிக்காமல் இருக்கிறவர்களே, கொஞ்சம் ஆண்டவரை நோக்கி பாருங்கள், கர்த்தரை துதியுங்கள், கர்த்தருடைய சமூகத்தில் அவரை பாடுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை துதிக்க, கர்த்தரை தொழுது கொள்ள எவ்வளவு வேலை பெரிதாக்கப்பட்ட போதும், எவ்வளவு பழுக்கள் கொடுக்கப்பட்ட போதும், எவ்வளவு அழுத்தம் கொடுக்கப்பட்ட போதும் எல்லாவற்றையும் ஓடி ஓடி செய்துவிட்டு கர்த்தரை தொழுது கொள்ள ஓடி வந்து நின்றார்கள். அதனாலதான் அவங்களுக்கு விடுதலை உண்டாச்சு. அதனாலதான் அவங்களுக்கு தப்பிப்பு நடந்தது. அந்த வேலை, அந்த பழு கஷ்டம் ரொம்ப நாள் போகல. என்னதான் பிரச்சனை வந்த போதும், என்னதான் பாடுகள் வந்த போதும், விறகெடுக்க ஓடணும், இன்னும் வைக்கோல் எடுக்க ஓடணும், கல் செய்யணும், அதிகமாக கல் செய்யணும், வேலை கூட்டி 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 அதிகமாக ஆராதிக்க கூடாது என்று அதிகமாய் வேலை கூட்டப்பட்ட போதும் எல்லாவற்றையும் செய்துவிட்டு ஓடி வந்து ஆராதனைத்தார்கள், துதித்தார்கள், தொழுது கொண்டார்கள். ஆனால் இந்த நாட்களில் அநேக ஜனங்கள் சாக்கு போக்குகளை சொல்லி கொண்டிருக்கிறார். கொஞ்சம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர். அவர் நமக்கு அநேக இரக்கங்களை செய்திருக்கிறார், அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். சுவாசத்தை தந்திருக்கிறார், தண்ணியை தந்திருக்கிறார், வேலையை தந்திருக்கிறார், நல்ல வீட்டை தந்திருக்கிறார், நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறார். அவரை ஆராதிக்கிற இந்த ஒரு நாளிலே அவருக்காக இந்த நாளை நாம் ஒதுக்குவோம். வேற எல்லா வேலைகளையும் மாற்றி வைப்போம். நாம் கர்த்தரை மாத்திரம் அவருடைய பிரகாரங்களில் துதிப்போம், அவருடைய சமூகத்தில் போயிருந்து துதிப்போம், அவரை ஆராதிப்போம், கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுப்போம், ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுக்கு முதலிடத்தை கொடுப்போம், தேவனை ஆராதிக்க முதலிடத்தை கொடுப்போம். என்னதான் இருந்தாலும் மாற்றி வைத்துவிட்டு அவருடைய சமூகத்தில் ஓடி போய் அவருக்கென்று இருக்க, அவருக்கென்று வாழ ஒப்பு கொடுங்கள். என்ன வேலை வந்தாலும் மாற்றி வைங்க, என்ன டிராவல் வந்தாலும் மாற்றி வைங்க. ஏசப்பா தான் எனக்கு ஃபர்ஸ்ட், ஆராதனை தான் ஃபர்ஸ்ட் என்று அவருடைய சமூகத்தில் கர்த்தரை துதியுங்கள். நிச்சயம் அதற்கான பலன் நமக்கு உண்டாகும். அவருடைய வீட்டின் நன்மை திருப்தியாக்கி நம்மை நடத்துவார். ஆமென்.